அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆனந்தமான பதிவுன்னு சொல்லலாங்க. இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை திங்கட்கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விசேஷத்தை காட்டிலும் இன்று இந்த ஒரு திங்கட்கிழமை, இந்த சோமாவார திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி நாளோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம். 29/1/2024 பார்த்தீங்கன்னா இன்று இந்த திங்கட்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னல்களிலிருந்து உடனடியாக நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பாதத்தை சரணடைந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபட மிக மிக ஒரு எளிமையான கடவுள் அப்படின்னா விநாயகர். மனம் உருகி தோப்புக்கரணம் போட்டு இரு கைகளை குப்பி நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்தாலும் அந்த வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் விநாயக பெருமான். குழந்தை மனம் கொண்ட இந்த விநாயகர் வழிபாட்டை சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எப்படி மேற்கொள்வது, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வங்கள் பல மடங்கு பெருகுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். இந்த பதிவை நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் கொடுப்பனையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு விநாயக பெருமானை பிடிக்கும், விநாயக பெருமான்கிட்ட என்ன வேண்டிக்கு நினைக்கிறீங்க அப்படின்றதையும், உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகும் நினைக்கிறீங்கன்னா மறந்துடாமல் கீழே கமெண்ட்ஸில் எழுதிடுங்க. நான் அதை படித்து பார்க்குறேன். இறைவன்கிட்ட உங்களுக்காக நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேருந்தே முடியும்னா விரதம் இருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. குளிச்சுட்டு சுத்தபத்தமாயிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானே போற்றி போற்றி, ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து விநாயகருடைய மூல மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ 1-2 அதில் எழுதிட்டு, இல்லைன்னா பரவாயில்ல மனசார சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட பொழுது வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. விரதம் இருக்கிறது அப்படின்றதுல பல வகைகள் இருக்குது. உங்களால் எந்த முறையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த முறையில் விரதம் இருந்து பால் பழங்கள் மட்டும் கூட எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க. ஏன்னா உடலை ஆரோக்கியம் பொறுத்து தான் நமது அது விரத முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக 3 வேளை சாப்பாட்டை தவிர்த்துட்டு பழம், காய்கறிகள், நம்ம ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ரொம்ப கடுமையான விரதம் இருக்க முடியும் அப்படின்னா சாப்பிடாமல் இருந்து மாலையில் சங்கடஹர சதுர்த்தி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய விரதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சரி பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் பல அங்கங்கள் இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை நமக்கு சமாளிக்கிறதுக்கும் எதிர்த்து போராடக்கூடிய தெம்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனைக்கு பார்த்தீங்கன்னா பலன் பல கோடி மடங்கு நமக்கு சேரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் கிடைச்சா எடுத்து விநாயகருடைய சிலைக்கு சாத்திருங்க. அதே மாதிரி ஆலயத்திற்கு கொண்டு சென்றும் அந்த அருகம்புலருக்குள்ளேயே அதை மாலையாக கட்டி சாத்திருங்க. அவ்வளோதான். இதுதான் ரொம்ப எளிமையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இன்றைக்கி அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் அப்படின்னா அது மாலையில் 6:30 மணியிலிருந்து 8 மணி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அழகாக ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ போட்டு பூஜை பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி அருகம்புல், வெள்ளரிக்கன் பூ இதெல்லாம் சாத்திட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. செம்பருத்தி பூ கூட பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப விசுத்தமானதுன்னு சொல்லுவாங்க. கிடைச்சா சாத்திருங்க. விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்னென்ன பிடிக்குமோ, முக்கியமாக மோதகம் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. தெரியும்னா செஞ்சு வச்சு விநாயக பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. வீட்டில் இந்த நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு விநாயகருடைய மந்திரங்களை சொல்லிவிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. கடைசியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து விநாயகருக்கு பிடித்த மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் சொல்லி பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக மாலையில் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்துலேயும் உங்கள் பேரில் உங்களது மனக்குறைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமே எனது பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான்.
இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதிகப்படியான தேவைன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு கோரிக்கை நமக்கு உடனடியாக நடைபெறணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லைனா வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி எனக்கு ஏற்படுத்துங்க. ஸோ இப்படி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தாலும் சரி, கஷ்டத்தை நீங்கள் மனசில் நிறுத்தி வச்சுருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு செதர் தேங்காயை உடைச்சிட்டு, அடுத்தது நமக்கு இப்போது அந்த ஒரு பிரச்சனைலாம் சரியாயிடும் இல்லையா? சரியாயிடுச்சுன்னா அடுத்த மாதம் ஒரு 101 தேங்காய் இல்லை ஒரு 51 தேங்காய் நான் செதர் தேங்காவை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க விநாயக பெருமானுக்கு. உங்களுக்கும் இது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க. ஒற்றைப்படி எண்ணிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் தேங்காய் சிதர் தேங்காய் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ எளிமையான ஒரு விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்குன்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இன்றைய வழிபாட்டை தவற விடாதீங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லக்கூட முடியாதுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால ஆலயங்களுக்கு செய்ய வேண்டிய தானம் 2 தானம் இருக்குங்க. அதில் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சாலே போதும், நிச்சயமாக நமக்கான பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தானம்னு பார்த்திங்கன்னா, 1 விரதம் இருந்துட்டு நீங்கள் தானம் பண்ணுங்கள். இல்லை விரதம் இருக்க முடியலன்னா தான தர்மம் பண்ணுறதை ரெட்டிப்பாக பண்ணிவிடுங்க. சாயந்தரமாக, அதாவது மாலையில் 5:30 மணிக்கு மேலே திரும்பவும் ஒரு முறை சுத்தமாக குளிச்சுட்டு ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. ஆலயத்திற்கு போகும்பொழுது கை நிறைய பார்த்தீங்கன்னா அருகம்புல் வாங்கிட்டு போங்க. சும்மா ஏதோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய அருகம்புல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அருகம்புல்லை பார்த்திங்கன்னா மாலையாக கட்டி கூட பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கற்பக விநாயகர் ஆலயம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அருகம்புல் மாலை அவ்வளோ பெரிய விநாயகர் ஜம்முன்னு அமர்ந்து இருப்பார். அவருக்கு போடுற அளவுக்கு பெரிய மாலை கொடுப்பாங்க, அருகம்புல்லாலே கட்டின மாலை. ஸோ அந்த மாதிரி ஒரு விநாயகரையே முழுக்க முழுக்க அருகம்புல்லால் மாலையாக போட்டு வர பார்க்க முடியும்னா அந்த மாலையை தானமாக வாங்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ பெருசு இல்லையா? ஸோ அது சரியாகணும்னா ஒரு அருகம்புல் பெருசாக வாங்கி போட மாட்டோமா? ஸோ அருகம்புல் மாலை வாங்கி சாத்திருங்க. அதுக்கப்புறமா சூர தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காயை வாங்கிட்டு போங்க. இதோடு சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான தேன் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போங்க. விநாயகர் கோவிலில் அர்ச்சகர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இந்த தேனை கொடுத்துருங்க. அவர் அந்த தேனை விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்திப்பார். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த தேன் தானம் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. சங்கடங்களையும் பார்த்திங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் உடனடியாகவே தீர்க்குமா. இந்த தானத்தை அதுவும் இன்றைக்கி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1 2 சொல்லுங்கள், ஒன்று போனால் இன்னொன்று வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கே தலைமையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஆலயத்திற்கு சென்று என்னது குறைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்க போகிறேன். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க.